இப்போ லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகுது. வரும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, பிஸ்மில்லா. இந்த நாங்கள் கடைசி கிளாஸ்ல எந்த ஸ்டெப்ல இருந்து போறது எங்க தொடர்பா பேசிக்கிறோம். ஓ. இப்போ அதில் நாங்கள் வசனங்களாக ஓதுறது என்ற பகுதியை தான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னால் உள்ள பகுதிகளை லைட்டா தொட்டுட்டு போவோம். பட் முழுமையான ஓகே. பகுதியும் குர்ஆனை வசனங்களாக ஓதுறது என்பதில் தான் போகும். அந்த வகையில ஓகே. வசனமாக குர்ஆனை ஓதுனம் என்றால் அந்த ஓதுற என்ற அமைப்புக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையில் தேவை. ம். ஒன்று நாங்கள் சொல்லுவோம் அடையாளங்கள், இன்னொன்று எழுத்துக்கள். இப்போ அந்த எழுத்துக்களுக்கு மேலே கீழே வர அந்த அடையாளங்களை வச்சு கொண்டு தான் எங்களோட ஓதுதலை நாங்கள் சரியான அமைப்புக்கு இடையில திக்கி முட்டி மோதல் இல்லாம கொண்டு போக போறோம். எங்களால ஓகே. திக்காம முட்டாம மோதாம ஓதல் வந்துச்சு தண்டாத்தான் உச்சரிப்புடைய ஸ்டைல மாத்துறத பத்தி யோசிக்கலாம். ஆரம்பம் ஓகே. எங்களுக்கு சரளமாக ஃப்ளூவன்லியா நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வச்சுக்கொண்டு நாங்க ஃப்ளூவன்லியா ஓதுறதுக்கு ட்ரை பண்ணணும். பெஸ்ட் சிஸ்டர். ஓகே. சரி, இந்த ரெண்டுலையும் ஆரம்பமாக தேவைப்படுற இந்த அடையாளங்களை பத்தி நாங்க இன்றைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஓகே. அடையாளங்கள் உங்களுக்கு இந்த பெயர்ல உங்களுக்கு தெரியுமா? முந்தி தெரியும். ஆஹ், தெரியும். இதுல எனக்கு பேர்கள் தெரியும் எனக்கு இதுல. ம். இந்த பேர் தெரியும். ஆஹ், ஓ, பேரும் தெரியும். அதுல பத்தியும் தெரியும். ம்ஹும். லாஸ்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு ஷுவர் லாஸ்ட் இல்லாம இருக்கு. இதா. ஆஹ், தம்மு மத்தும். ஆ, அல்ல, இது இதுவும் மூணுமா? தம்மத்தைன். இது மூணு ஆ, மாதிரி தெரியாது. இல்ல, இதுல வந்து அந்த அந்த லெஃப்ட் சைடு ஓகே. லெஃப்ட் அந்த சைடு. கீழே கீழே வந்து அந்த ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் தெரியாது. இந்த இப்ப தமிழ்ல பேர் போட்டிக்கு இது லம்மத்துன் லம்மது அதுங்களா? லம்மு மத்தும். ஓ, லம்மத்தைன். லம்மத்தை. ஓ. சரி, இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லி தரேன். அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த ஐடியா எடுத்துக்கொள்ளேசி இப்படி நீங்க சொல்றது பேர் என்றால் ஒவ்வொன்றுக்கும் இடையில லிங்கி தொடர்பு இருக்குது. உங்களுக்கு இது ரெண்டும் ஆ. தெரியும் என்றால் இந்த ரெண்டும் ஓகே என்றால் ம்ஹும். இது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதே போல இது ரெண்டும் ஓகே ஓகே. என்று சொன்னால் இதுலயும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஓகே. நான் இதுகளுக்கு மத்தியில சின்ன ஒரு தொடர்பு கொண்டிருக்குது. சரி, இப்ப ஓகே. இது ரெண்டு பிரச்சனை இதா சுக்கூன் சத்து இல்ல, அது பிரச்சனை இல்ல. அது இஷ்யூ ஒன்று இல்லை. சரி, ஓ. இதுல உள்ள விஷயம் என்னடா பிரதர் பாத்துக்கோங்க. இதான் அந்த ம். சார்ட். இந்த சார்ட்ல இதான் அடிப்படையான விஷயம். ஃபத்ஹத்துன், ஓகே. கஸ்ரத்துன், லம்மத்துன். இந்த துன் என்று முடியிற இந்த மூணு தான் அடிப்படை ஓகே. அடையாளங்கள்ல. அடிப்படை பேசிக்கே இதான் அடையாளங்கள்ல. இதிலிருந்து தான் ம். அடுத்து எல்லாமே டெவலப் ஆகிக்குது. ஓகே. சரியா? சரி, இப்ப ம். ரெண்டாவது ஸ்டெப் ஆகும். அதே இதுல இருந்து அந்த அடிப்படை என்று சொல்லப்படக்கூடிய துன் இடத்திலிருந்து கொஞ்சம் ம். டெவலப் ஆகி வருது. எப்படி என்றால் எல்லாமே டபுள் என்ட்ரியாக மாறுது. ம். பேர்லயும் அந்த டபுள் என்ட்ரிக்கு ஏற்ற விதத்துல ஒரு சின்ன வித்தியாசத்தை நாங்க பார்க்கலும். துன் என்றது ம். எப்படி மாறுது? தைன் என்று மாறுது. எஸ். ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன். கஸ்ரத்துன், கஸ்ரத்தைன். லம்மத்துன், லம்மத்தைன். இப்படி மாறுது. இது ரெண்டாவது ஸ்டெப். திருப்பி ம். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தோம் என்றால் திருப்பியும் அந்த ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் என்றதிலிருந்து தான் மூன்றாவது ஸ்டெப்பும் மாறிக்குது. எப்படி மாறிக்குது? நேரா மாறிக்குது. சரிவுகளாக இருந்தது ஸ்ட்ரைட்டா மாறிக்குது. கடைசி லம்மத்துன்னு நீங்க பாத்தீங்கன்றால் அது லாஸ்ட் அல்ட்ரா கடைசி தலைகீழாக மாறிக்குது. ம். இதான் அதில் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப பெயர்களை பாருங்க. துன் என்றது தைனாகவும் மாறுது, மத்து என்றது மாறுது. ஃபத்ஹ் மத்து. சரி, அதே மாதிரி கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன் ஆக மாறுது, கஸ்ரு மத்து ஆக மாறுது. ஓகே. கடைசி லம்மத்துன் லம்மத்தைன் ஆக மாறுது. அதே போல லம்மு மத்து என்ற ஓகே. பெயர்லயே மாறுது. சரி, இப்ப எங்கட ம். என்ன சொல்ற நேச்சர்ல சில பேர்களுக்கு பத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லக்கூடிய சில பேர்களை நான் கேள்விப்பட்டிப்போம். அது எதுக்கு வருது ம். என்றால் அது காமன் பேருன்னு நான் சொல்லுவோம்.
ஃபத்ஹான்னு ஆ சொன்னா அது ஃபத்ஹ துன்னா அமைக்கலாம், ஃபத்ஹ் மத்தா அமைக்கலாம், ஃபத்ஹ் தைனி அமைக்கலாம். அப்ப அந்த ஃபத்ஹா ம் செல்றது ஒரு கொமன், ஒரு பொதுவான பெயர். அப்ப நாங்க ம் அந்த அடையாளங்களுக்கு உள்ள பெயர்களை சொல்ற நேரம் கொமன் பெயர்கள் சொல்றத தவிர்த்து கொள்ளணும். நல்லமில்ல. ம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்பெசிஃபிக்கான பெயர் இருக்கிற டைம்ல நாங்க ஒன்றை மட்டும் ஓ கொண்டு செல்றது எல்லாத்துக்கும் பொதுவான சும்மா என்று ஒரு பேரை செல்றது பொருத்தம் இல்லை. ஆகவே ஃபத்ஹா கஸ்ரா லம்மா என்ற பெயரை நாங்க தவிர்த்து கொள்ளணும். இதுதான் இந்த ஓகே சார்ட் உள்ள முக்கியமான விஷயம். சரி, இந்த சார்ட்டை நாங்க ஓகே எப்படி பார்க்கணும் என்றால், இதை உண்மையில எங்களுக்கு ப்ராக்டிக்கலி இந்த அடையாளங்கள் அவசரமா எங்களோட மைண்ட்ல வரக்கூடியதா இருக்கும். ம் சரி, அதுக்கு நாங்க ஒரு சின்ன ஒர்க் ஷீட் கொண்டு வச்சுக்கிறோம். அந்த ஒர்க் ஷீட்டை பத்தி நான் இன்ஷால்லா உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் இப்ப. அப்போ உங்களுக்கு அதுக்கு பின்னால இது எப்படி பார்க்கலாம் என்ற ஒரு ஐடியா வந்து வரும். சரி, இந்த ஒர்க் ஷீட்டை நாங்க வந்து ஒரு டைமிங் ஸ்டைல்ல செஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு சின்ன ஒரு டைம் கேப்ல ஆ ஒவ்வொன்றாக ஸ்க்ரீன்ல வரும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் இடையே சின்ன கேப் கொண்டிருக்கும், பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க இதுல செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், இது மொத்தம் 21 பாக்ஸ் ஈகி. நீங்க ம் இதுல 19 சரி எடுக்கணும். 2 பை மிஸ்டேக்ல பிழை போகலாம். சரி, ஓகே எந்தெந்த விஷயங்களை நாங்க உங்களுக்கு பிழையாக பிடிப்போம் என்கிறத நான் விளங்கப்படுத்துறேன். முதலாவது, ம் வார ஒன்றை நீங்க பிழையாகவே சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது கடைசியா கஷ்டம் வந்து நீங்க லம்மு மத்துன்னு சொல்றீங்க, லம்மு மத்த சுக்கூன்னு சொல்றீங்க. இப்படி ஒன்றை தலைகீழ மாத்தி சொன்னா அது wrong. ரெண்டாவது, ம் டபுள் என்ட்ரியில சொன்னா பிழை. எப்படி டபுள் என்ட்ரி? ம் இப்போ வருது உதாரணத்துக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்திக்குது ஃபத்ஹ் மத்து. ஃபத்ஹ் ஃபத்ஹ் ம் ஃபத்து 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 மத்துன்னு சொல்லி டென்ஷன்ல நாங்க டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி ஆகணும் என்றால் அந்த பாக்ஸ். ஓ மூணாவது, டிலே ஆகக்கூடாது. எப்படி? இப்போ வந்திக்கிறது லம்மு மத்துண்டா, இப்பதான் கஸ்டமர் மத்து வார நேரத்துல நீங்க லம்மு மத்துன்னு சொல்ல பார்க்குறீங்க என்று சொன்ன என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே wrong. ஏன்? ம் நீங்க டைமை நாங்க கூட மாத்தி இதுக்குண்டு அடிச்சு புடிச்சு ஓடுறல, நாங்க எங்கட ஒரு நிதானம் கொண்டு நாங்க பழகிக்கொள்ளணும். நான் இன்ஷால்லா அதையும் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நாலாவது பிழை ஓகே என்றால் டபுளை பிரிக்கப்படாது. எப்படி? ஃபத்ஹ துன் இப்படி பிரிக்க இயலாது. சேர்த்து தான் நாங்க சொல்லணும். ம் கஸ்ர ம் தைன், லம்ம தைன் இப்படி நாங்க பிரிக்க கூடாது. சரி, இப்ப ஓகே நான் இதை திருப்பியும் நான் ப்ளே பண்றேன். எப்படி சொல்லணுங்கிறத அவதானிச்சுக்கோங்க. ஓகே இப்ப நான் உங்களுக்கு இதை சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஃபத்ஹ மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைன், லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். அப்போ ஒரு ஒரு அதோட நாம போகணும். எங்களோட கண் பார்வை, எங்களோட மைண்ட் செட் எல்லாம் அதோடய இது மூவ் ஆகணும். இந்த ஒர்க்ல வந்து ஓகே இப்போ நான் இதை உங்களுக்கு ப்ளே பண்றது வந்து இதே ஃபார்மட் தான். ஃபார்மட் நாங்கள் மாற்ற மாட்டோம். நீங்க பாடமாயிட்டு வரக்கூடாது. முக்கியமா நீங்க உங்களோட வீடியோவை கேட்க நேரம் இந்த ஆக்டிவிட்டியை நீங்க பேஸ் பண்ணி கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். ஒரு 4-5 டிப் நீங்க செய்யற நேரம், சவுண்டை ம் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு செய்யற நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸ்டார்டிங் ஒரு 5-6 ஆ பிழை வருது என்று விளங்கினா நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். அது 2 முறை 3 முறை கண்டினியூ பண்ண பண்ண பிழை அப்படி குறைஞ்சு கொண்டு பை மிஸ்டேக் ஆகிறது கூட மிஸ்டேக் ஆகாம ஃப்ளோ ட்ராக்ல வரும். ஓகே இதை பழகிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களுக்கு அதாவது ஓதலுக்கு தேவையான முதலாவது பகுதியை நாங்கள் முழுமையா எங்களுக்கு ஃபில் பண்ணலும். அடுத்ததாக நாங்கள் எழுத்துக்களுக்குள்ள போறதுக்குள்ள விஷயங்களை பார்க்கலாம். ஓகே இந்த ஒர்க்கை அடுத்த கிளாஸுக்கு செய்வோமா, இன்றைக்கு செஞ்சு பார்ப்போமா? இப்படி இல்ல அது வந்து அடுத்த கிளாஸுக்கு பண்ணும் இது பண்ணுவேனா? ஓகே எனக்கு நீங்க கொஞ்சம் அந்த சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்லைடுக்கு கொஞ்சம் பேத்து காட்டு எனக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அதை ம். போட்டோ எடுத்துக்கோங்க பிரதர், இல்லை உங்களோட உங்களோட இதை நீங்க போட்டோவை விட பிரதர், நீங்க இதை நான் சொன்ன ஓகே விஷயங்களுக்கு அந்த டெக்னிக் இஷ்யூ இதானே, எப்படி எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், எங்களோட மைண்டுக்கு எப்படி அது அவசரமா ஓ வந்து கொள்றேன்னு சொல்லி அந்த இதை ம் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க ரெக்கார்டை கேட்டு. இப்ப இதுல ஓகே ரைட் மேலுக்கு வாரேன்னு சொன்னா ஃபத்ஹா என்ன அந்த ஐடியா வந்துடணும்.
அப்ப அது ஃபத்ஹ ஓகே. குன்னா ஃபத்ஹ தைனா ஃபத்ஹ மத்தாங்கிறது தான் எங்களுக்கு அந்த மீட்டர் ஆகணும். மீட்டர் ஆகிற மட்டும் தான் நாங்கள் நிற்கிறது. அதே மாதிரி கீழுக்கு ஓகே. வந்து கஸ்ராங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். அதே ம். நேரம் அது என்ன கஸ்ராங்கிறது அவசரமா மீட்டர் ஆகுறதா ரெண்டாவது ஸ்டெப். இப்படி நாங்க விஷயங்களை பார்த்துக்கொண்டா சரி. இதுல மிச்சம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மிச்சம் ஈஸியாகும். ஆனால் கொஞ்சம் நாங்கள் இப்படி பார்த்திலே மிச்ச காலம் இதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓ. அதனால கொஞ்சம் சின்ன டிலே ஒண்டிக்கும். மற்றபடியிலே பிரச்சனை ஒன்று வராது. ஹைர் ஓகே இன்ஷால்லா. அப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க. வந்து எனக்கு இதை பாடம் உண்டு தாங்கோ. அடுத்த கிளாஸில் நீங்கள் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட பேசேஜ் எப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஓரளவுக்கு ஓகேன்னு நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த பாடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை நான் கொஞ்சம் எரியஸாக ஓகே. வச்சுக்குவோம். பேலன்ஸாக வச்சு கொண்டு வருவோம். ஆனால் இன்றைக்கு ஃபெஸ்ட் பாடம் ஓகே. நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கே போகாமல் கொஞ்சம் இதை பார்த்துட்டு போவோம். நீங்கள் ஓகேன்னு அடுத்த ஸ்டெப் போகலாம். அல்லது தடுமாற்றம் மீக்குதுனால் தடுமாற்றத்தை கொஞ்சம் நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டு நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். நல்லமா. ஓகே. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம்.